நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக மிக சிறப்பான நன்னாள் குருவாரம் 28ஆம் தேதி மே மாதம் வைகாசி 14ஆம் தேதி இன்று எல்லாருக்குமே ஒரு பொன்னான நாளாக நல்லதே நடக்கட்டும். ஏன் சொல்கிறோன்னா துவாதசி திதி அப்படிங்கிறது நமக்கு ஒரு விசேஷமான நாள். சித்திரை நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம், உடைவட்ட நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த யோகத்தை தருமா அப்படின்னா அந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு லக்னம் நல்லா பேசுங்க. அதாவது கன்னியிலையும் நமக்கு துலாம் ராசியிலையும் விழக்கூடிய நட்சத்திரம் இது. இதை விட நமக்கு சிறப்பான நாள் அப்படிங்கும்போது இந்த குருவாரத்தோடு வரக்கூடிய பிரதோஷம் இன்று மாலை பிரதோஷத்தில் சிவனுக்கு அல்லது நந்திக்கு, நந்தி தேவனுக்கு நீங்கள் அபிஷேக பொருள் 3 பொருள் வாங்கி கொடுத்துருங்க. வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இனிமேல் வரக்கூடிய நாளில் உங்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப நாளாக வரக்கூடியது. அப்போ நமக்கு அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்றைக்கி தோஷ நிவர்த்தி. அப்போ இந்த தோஷம் செவ்வாய், சூரியன், அதே மாதிரி ஈசனை வழிபட்டால் தான் சூரியனோட அந்த வெப்பத்தை தாக்கத்தை நிறுத்த முடியும். அதனால தான் சிவனுக்கு அபிஷேக பிரியர்னு 3 கால 5 கால 7 கால பூஜைலாம் அபிஷேகம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அவரை சாந்தப்படுத்தணும், அவரை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அந்த செம்பு பாத்திரத்தில் ஒவ்வொரு சொட்டாக தண்ணி விழுந்துட்டுருக்கும். அப்போ ஈசன் இமாலயாஸில் எப்படி இருக்கார்? பனிமழையோடு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம யோசித்து யோகத்துடைய அந்த சூட்சும ரகசியமாக சொல்கிறோம். அப்போ நமசிவாய தாரக மந்திரத்தை இன்றைக்கி சொல்லிக்கலாம். இதை விட இன்னும் ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்டிகை அப்படின்னு வரும். பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடியவங்களுக்கும் இன்று நல்ல நாளாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். சுப முகூர்த்தமும் சேர்ந்து வருது இன்றைக்கி. அப்பேற்பட்ட இப்போ காலையில் நமக்கு யோகமா, இன்றைக்கி நல்ல நாளா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த சுப முகூர்த்தம் அப்படிங்கும்போது நிவர்த்தி அடையக்கூடிய இன்றைக்கி கண்டிப்பாக திருமண வைபோகம் வச்சுக்கலாம், திருமண நாளாக குறிச்சிக்கலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா திருமணத்துக்கும் கண்டிப்பாக நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா அந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமானது. அப்போ இவங்க சிறப்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரமும் வரனால இந்த செவ்வாய்னாவை ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது. குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு மிருகசீரிடம் சித்திரைக்கு ரொம்ப அதிகமாக உண்டுங்க. இதனால் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக, நல்ல ஒரு அருமையான நாளாக இருக்கிறனால தொடர்ந்து நான் சொன்ன இந்த சிவனுடைய வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. மாலை நேரத்தில் பச்சரிசி, அதே மாதிரி கரும்பு சக்கரை, ஏலக்காய் போட்டு நல்ல ஒரு ஊற வச்சு பக்குவமாக எடுத்துகிட்டு போய் அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்த உடனே உங்கள் கையால் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட போதும். ஒரு 10 பேர்த்துக்கு இந்த ஊற வைத்த பச்சரிசியை உங்கள் கையால் நீங்கள் தானம் பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே ஈசன் அருளால், எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் எல்லாமே நிவர்த்தியாகும், சரியாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.